வந்தே வேதாந்த கற்பூர சாமீகரகரண்டகம் ராமானுஜார்யமார்யானாம் சூடாமணி மகர்நிஷம். கத்யத்ரயத்தின் அற்புதமான அனுபவங்கள் நமக்கு திகட்டார தேன் அமுதாக பிரவகிக்கின்றன. ராமானுஜ சம்பிரதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராமானுஜரை நாம் ஆச்சாரியராக பெற்றிருக்கக்கூடிய நமக்கார் நிகர் நானிலத்தை என்னும்படியான ஒரு சாத்வீகமான அகங்காரத்தை நாம் தற்பொழுது உய்ந்து பெற்று வருகிறோம். இது ஒரு விசேஷம். அதிலும் சரணாகதி கத்தியத்தில் ரங்கநாதனுக்கும் ராமானுஜருக்கும் நடைபெற்றதான அந்த உரையாடல்கள் வெகு விசேஷமாக காண்பிக்கப்பட்டன. அதற்கு பிறகு ஸ்ரீரங்க கத்தியம் எனப்படக்கூடியதான அந்த கத்தியத்தினுடையதான பெருமைகளை பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே திரிந்தோருக்கு இழுக்குற்றன் என்பார் ஆழ்வார். அதாவது இந்த நிலவுலகில் இப்பொழுது இந்த தேகத்தினுடைய சம்பந்தம் பெற்ற அர்ச்சாவதாரத்தில் பரமாத்மாவை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நமக்கு என்ன குறை? ஏன் எதற்கெடுத்தாலும் நாம் வருத்த விட வேண்டும்? அதுவும் இப்படி ஒரு கைங்கரியம் கிடைத்திருக்கிறது, ரங்கநாதருடைய திவ்ய சேவை கிடைத்திருக்கிறது. ரங்கநாதர் என்பது ஒரு உபலட்சணம். அந்தந்த திருக்கோவில்களில் ஆங்காங்க அர்ச்சாவதாரத்தில் சேவை சாதிக்கக்கூடிய அத்தனை எம்பெருமான்களுக்கும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். நம்மால் யார் யாருக்கு எந்தெந்த இடத்தில் எது முடியுமோ அந்தந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவரவர்கள் தங்கள் தங்கள் அருகே இருக்கக்கூடியதான பகவத் ஆலயங்களுக்கு சென்று தங்களால் முடிந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். கைங்கரியம் என்றால் பெருமானை எழுந்தருளப் பண்ணுவது, பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது என்பது மட்டும் கைங்கரியம் இல்லை. திருக்கோவிலை பெருக்குவதும் கைங்கரியம். கோவில் பிரசாதங்களை வாங்கிச் செல்பவர்கள் அந்த பிரசாதங்களை இறைத்தார்களே ஆனால் அதனை எல்லாம் சுத்தப்படுத்துவது கைங்கரியம். என் தேகத்தில் என்ன சக்தி இருக்கிறதோ என்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதுதானே கைங்கரியம். இதோ ஒருவர் அங்கே பெருமானுடைய சன்னிதானத்தில் நல்ல குங்கும பிரசாரத்தையும் மஞ்சள் பிரசாரத்தையும் மற்றவர்கள் வாங்கி வரும் பொழுது அவர்களுக்காக அவற்றை அவர்கள் நன்கு பத்திரப்படுத்தி வைப்பதற்காக ஒரு சிறு துண்டு காகிதத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார். அது அவரால் இயன்ற கைங்கரியம். ஒருவர் மிகவும் பலசாலியாக இருக்கிறார். பெருமானுடைய அந்த வாகனத்தை தன்னுடைய தோளில் எழுந்தருளப் பண்ணும் சக்தி அவருக்கு இருக்கிறது. நன்கு அப்படி குலுக்கி எழுந்தருளப் பண்ணுகிறார். அது ஒரு ரசனை, ஒரு அனுபவம். அவருக்கு தேகத்தில் சக்தி இருக்கிறது. அடியனை போன்ற ஒரு நோஞ்சானால் அதை செய்ய முடியுமா? மற்றொருத்தர் கொடை போடுகிறார், இன்னொருத்தர் தீபத்திரி பிடிக்கிறார், இன்னொருத்தர் 10,000 20,000 50,000 ரூபாய்களுக்கு நல்ல புஷ்பங்களையும் நல்ல வஸ்திரங்களையும் நல்ல திருவாபரணங்களையும் கொண்டு வந்து சாற்றுகிறார். அது அவருக்கு இயன்ற கைங்கரியம். இப்படி கைங்கரியம் வித்தியாசப்படுகிறது. ஒருத்தர் பெருமாளை எழுந்தருளப் பண்ணுகிறார், ஒருத்தர் கொடை போடுகிறார், ஒருத்தர் அழகாக அலங்காரம் செய்கிறார், ஒருத்தர் புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார், மற்றொருத்தர் விசேஷமான தளிகைகள் அதற்காக கட்டணங்களை செலுத்துகிறார், இன்னொருத்தர் ஒரு துண்டு காகிதத்தை கிடித்து தருகிறார், இன்னொருத்தர் பெருக்கிக் கொண்டிருக்கிறார், மற்றொருத்தர் கோலம் போடுகிறார். இப்படி கைங்கரியத்தில் வித்தியாசங்கள் உண்டு. ஏன் சுவாமி, அந்த பலுவான வாகனத்தை ஒருத்தர் சுமக்கிறாரே அவர்தான் கைங்கரிய ஸ்ரீமான். இல்லை இல்லை, பெருமானை வாகனத்தில் எழுந்தருளப் பண்ணி அவனுக்கு திருக்கோலங்கள் சமர்ப்பித்து ஆராதனம் செய்கிறாரே அர்ச்சகர், அவர்தான் கைங்கரிய ஸ்ரீமான். இவர்களெல்லாம் என்ன செய்ய முடியும்? அதோ அந்த தர்மாத்மா 2 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து இவ்வளவு பெரிய உற்சவத்தை நடத்துகிறாரே அவர்தான் கைங்கரிய ஸ்ரீமான். இப்படியெல்லாம் நாம் பேசலாமே தவிர்த்து எம்பெருமான் நாம் செய்யக்கூடிய நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து கைங்கரியங்களையும் ஒரே மாதிரி தான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான். யார் யாருக்கு எது எதில் சக்தி உண்டோ அவர்கள் அந்தந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டியது. இது செய்யும் காரியங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அதனால் பகவானுக்கு ஏற்படக்கூடிய பிரீத்தி ஒன்றே ஒன்றுதான். அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் சென்று எல்லாராலையும் செய்துவிட முடியுமா? ஆங்காங்கு திருக்கோவில்கள் உள்ளன, ஆங்காங்கு அர்ச்சாவதாரத்தில் பெருமான்கள் எழுந்திருக்கிறான். தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்பதாக அவரவர்கள் எதை விரும்புகிறார்களோ அப்பேற்பட்டதான திருக்கோலத்தில் ராமனாக, கண்ணனாக, நிருசிம்மனாக, ரங்கநாதனாக, வரதனாக, ராகவனாக, ஸ்ரீனிவாசனாக, உப்பலியப்பனாக, ஏதோ ஹயகிரீவனாக யாருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தில் பெருமாளுடைய திருக்கோவில்கள் சன்னிதானங்கள் அமைந்திருக்கின்றன. நாம் அங்கு சென்று கைங்கரியம் செய்யலாம். அதைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலாடிவி செய்ய வேண்டும். அதே போன்று ராமானுஜர் விதித்திருக்கக்கூடிய 5 கட்டளைகள் என்பதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த 5 கட்டளைகள் கடைசியில் ஒன்று சொல்லுகிறார் ராமானுஜர். ஒன்றுமே முடியவில்லையா? ஒரு திருக்கோவிலுக்கு செல், அங்கே விளக்குமாறை எடுத்துக்கொண்டு அந்த திருக்கோவிலை சுத்தம் செய்யக்கூடாதா? என்ன செய்யக்கூடாதா?
நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, நான் எவ்வளவு பெரிய பதவி, ராஜாதிராஜ சர்வேஷாம், அந்த ரங்கநாதனை விடவா நீ உயர்ந்தவன், அந்த பெருமானை விடவா நீ உயர்ந்தவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்பதாக தேவாதிராஜனாக பெருமான் சேவசாதிக்கிறானே, அவனுடைய சன்னிதானத்தில் நீ சென்றால் ஒரு அரசன், சுந்தரபாண்டியன் என்பதான ஒரு அரசன் பெருமானுக்கு திருவாராதனம் செய்யும் சமயத்தில் தீர்த்த பரிகிரகத்திற்கு தன்னுடைய மகுடம், தன்னுடைய தலையில் சூடப்பட்டிருக்கக்கூடிய கிரீடம், அந்த கிரீடத்தை கவிழ்த்து பிடித்துக் கொண்டானாம். பெருமானிடத்தில் வந்து வினயத்துடன் நின்றான். அதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் சாதிப்பார். உன்னதானாம் அவனதிஹி நதானாம் எத்திர சௌந்ததிஹி என்பார். இவனுடைய சன்னிதானத்தில் நாம் தலை வணங்கினால் உலகத்தில் தலை நிமிரலாம். இவனுடைய சன்னிதானத்தில் தலை நிமிராமல் அப்படி நின்றது என்றால் உலகத்தில் நமக்கு உண்டாகக்கூடியது தலை குனிவுதான். எவ்வளவு சொல்ல வேண்டும். அந்த சன்னதிக்கு வந்து அப்படி தன்னுடைய 2 பேண்ட் ஜோபிக்குள்ளே கையை போட்டுக்கொண்டு ஸ்டைலாக நிற்கும் பொழுதுதான் நம்முடைய கம்பீரம் தெரிகிறது. நமக்கு வினயம் இல்லை, அந்த பக்தி இல்லை, ஒரு பெருமாளிடத்தில் ஒரு ஸ்ரத்தை இல்லை. சுவாமி ராமானுஜருடைய சரித்திரம் ஒவ்வொன்றும் நம்முடைய உணர்வில் உள்ளத்தில் அப்படியே சென்று கலந்து அது நடைமுறையில் வர வேண்டும். ஆகையால் இப்படி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துடைய வைபவத்தை அருளி செய்தவர், அந்த ஸ்ரீரங்கத்துடைய மகாத்மியத்தை அருளி செய்தவர் தான் அந்த ரங்கநாதனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை அவனிடத்தில் பிரார்த்தித்தார். அதே போன்று தான் வைகுண்ட கத்தியம், அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும் என்னும் ஒரு வர்ணனை அழகாக செய்யப்படுகிறது. சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாதமதீத்ய வர்த்தமானே பரமவ்யோம சப்தாபிதேயே பிரம்மாதீனாம் வாங்மனச அகோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே சனக விதி சிவாதிபிரபி அச்சிந்திய சுபாவ ஐஸ்வர்யே நித்ய சித்தைஹி அனந்தைஹி பகவதானுகூல்யைக போகைஹி திவ்ய புருஷைஹி மகாத்மபிஹி ஆபூரிதே தேஷாமபி யத் பரிமாணமியதைஸ்வர்யமீதృశ சுபாமிதி பரிச்சேத்வமயோக்யே திவ்யாபரண சதசகஸ்ராவிருதே திவ்யகல்பகதரூபசோபிதே திவ்யோத்யான சதசகஸ்ரகோட்டிபிஹி आवृते अतिप्रमाणे दिव्यायतने कस्मिंश्चित् विचित्र दिव्यरत्नमये दिव्यास्थान मंडपे दिव्यरत्नस्तंभ शतसहस्रकोटिभिः उपशोभिते दिव्यनानारत्नकृतस्थल विचित्रे दिव्यालंकारालंकृते परितः पतितैः पतमानैः पादपैश्च नानागन्धवनैः दिव्यपुष्पैः शोभमानैः दिव्यपुष्पोपवनैः उपशोभिते संकीर्ण पारिजातादि कल्पद्रुमोपशोभितैः असंकीर्णैश्च कैश्चिदन्तस्थ पुष्परत्नादि निर्मित दिव्य लीला मंटप शतसहस्रोपशोभितैः सर्वदा अनुभूयमानैरपि अपूर्ववत् आश्चर्यमावहद्भिः क्रीडाशैल शतसहस्रैरलङ्कृतैः कैश्चित् नारायण दिव्य लीला साधारणैः कैश्चित् पद्मवनालया दिव्य लीला साधारणैः साधारणैश्च कैश्चुक शारीरक मायूर कोकिलादिभिः कोमलकूजितैः आकुलैः दिव्योद्यान शतशतकोटिभिः आवृते मणिमुक्ता प्रवाल सोपानैः दिव्यमालामृत रसोदकैः இப்படி வர்ணித்துக் கொண்டே போகலாம் சுவாமி அந்த வைகுண்டத்தினுடைய பிரபாவத்தை. அற்புதமான ஒரு 1000 கால் மண்டபமாம் அது. திரிபாதஸ்யாமிருதம் திவி என்று இந்த பூமி பங்கு, அது தவிர எத்தனையோ விதமான பிரம்மாண்டங்கள், இவை அனைத்தை காட்டிலும் 3 பங்கு மிக மிக பெரியது. அனைத்து பிரம்மாண்டங்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதை காட்டிலும் அது மிகவும் பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்தான விசேஷம், ஒரு க்ஷேத்திர விசேஷம். அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் நல்ல வைரங்களும் வைடூரியங்களும் ரத்னங்களும் மரதகங்களும் கோமேதகங்களும் கொட்டி கிடக்கக்கூடியதான அழகான ஸ்தம்பங்கள், அழகான விமானங்கள், அழகியதான படிக்கட்டுக்கள், மணிமயமான படிக்கட்டுக்கள், வாபீகோப தடாகங்கள், புஷ்போத்யானங்கள், மனம் கவரும் மனோரஞ்சகமான குயில் மயில் முதலான அந்த பறவைகளுடையதான இனிய மொழிகள், அழகிய நர்த்தனங்கள். அடேயப்பா, எப்படித்தான் இந்த வைகுண்டத்தை வர்ணிக்க முடியும்? அதாவது நாம் இப்பொழுது கற்பனையில் பார்க்கக்கூடியது வேறு. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கதி சிந்தனாதிகாரம் என்பதான ஒரு இடத்தில் சாதிப்பார். பரமபத சோபானம் என்பதாக இந்த பரமபதத்திற்கு நாம் ஏறிச் செல்ல வேண்டியதான படிக்கட்டுக்கள் விஷயத்தில் சுவாமி காண்பிப்பார். இவை அனைத்தும் பகவத் ராமானுஜர் இங்கே காண்பித்திருக்கக்கூடியவற்றினுடைய விவரணம்.
பாஞ்சராத்திர முதலான சாஸ்திர விசேஷங்களிலும் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களிலும் இந்த வைகுண்டம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்துடைய மகிமை அத்யத்புதமாக வர்ணிக்கப்படுகிறது. அத்தியாச்சரியமான ஒரு சோபா விசேஷமாக இந்த வைகுண்ட க்ஷேத்திரத்துடைய வர்ணனை வர்ணிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த வைகுண்டத்தை குறித்து நாம் அறிந்தால் தான் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. ஆழ்வார் சாதிப்பார், இந்த வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நம் ஒவ்வொருத்தருடையதான பிறப்புரிமை. ஆனால் அதை அறியவில்லையே, அதன் பெருமை அறியாமல் இருக்கிறோமே. அதனால் தான் மறுபடியும் 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 இந்த வைகுண்ட லோகத்தினுடைய அநேக விதமான பெருமைகள் எல்லாம் அதிகமாக அருளிச் செய்யப்படக்கூடிய கால விசேஷத்தில் நாம் அதன் மீது ஒரு ஆசை கொள்கிறோம். இத்தகைய ஸ்தானத்திற்கு நாம் செல்ல வேண்டும், இப்பொழுதே வைகுண்டத்திற்கு வா என்றால் ஐயோ அதற்குள்ளாகவா, உடனே உயிர் பிரிந்து விடுவா ஐயோ என்பதாக உயிர் வெள்ளமாக நினைத்திருக்கிறோம். ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாகிறதா? அதனால்தான் யாவச் சரீர பாதம். சரி, நீ ஏதோ உன்னுடையதான வாழ்க்கையை நிரந்தரமாக நினைத்திருக்கிறாய், உன்னுடைய பிறப்பு நிரந்தரம், நீ இப்படியே இருந்து விடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அல்லவா? சரி, பரவாயில்லை. யாவச் சரீர பாதம், இந்த தேகம் விழும் வரையிலும் இந்த பூலோகத்தில், குறிப்பாக எம்பெருமானுடைய திவ்யதேசங்கள் இருக்கும் இடத்தில், அதிலும் பாகவதோத்தமர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் சுகமாக இருந்து கைங்கரியங்களை நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக அபிவிருத்தி செய்து கொண்டு இருந்தால்தான் அந்த சமயத்தில் இருக்கும் சமயத்தில் இது போன்று நம் ஆச்சாரியர்கள், குறிப்பாக சுவாமி ராமானுஜர் காண்பித்திருக்கக்கூடியதன வைகுண்ட லோகத்தை குறித்த சிந்தனைகள் நமக்கு ஏற்பட நாம் அதற்கு செல்ல வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது இல்லையா? அந்த ஆவலை வளர்க்கிறது. அத்தகையதொரு ஒரு ஆவலை நமக்கு உண்டு செய்வதற்காகவும் இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை காண்பிப்பதற்காகவும் சுவாமி ராமானுஜர் இதனை காண்பித்திருக்கிறார். அன்பர்களே, இன்று வரையிலும் 399 தினங்களாக நாம் ராமானுஜ வைபவத்தை கேட்டு வருகிறோம். நாளைய தினம் இந்த தொடரில் 400வது திருநன்னாள். ராமானுஜருடைய அனுகிரகத்தில் இந்த 400வது திருநன்னாளில் எல்லோரும் எல்லா விதமான நலன்களும் பெற்றிட நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.